அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களின் ஜாதகத்தில் பெண்ணோட ராசியில் 8ஆம் இடம், பெண்ணோட ஜாதகத்தில் 8ஆம் இடம் சொல்லும் ரகசியம் என்ன? பெண்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடம் என்பது கணவரை குறிக்கக்கூடிய பாவகம், கணவரின் ஆயுளை குறிக்கக்கூடிய பாவகம். சரிங்களா? அப்போ அந்த 8ஆம் பாவகத்தில் சுப கிரகங்கள் நின்றால் அந்த பெண்ணின் கணவருக்கு தொழிலில் இருந்து ஆயுள் வரை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? அப்போ நல்ல கிரகம்ங்கிறது குரு, சுக்கிரன், அப்புறம் புதன், வளர்பிறை, சந்திரன். சரி, அந்த 8ஆம் பாவகத்தில் பெண்களுடைய ராசியில் 8ஆம் பாவகத்தில் தீய கிரகங்கள், அதாவது கெட்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது செவ்வாய், சனி, ராகு, கேது, சூரியன். சூரியன் வந்து 50% கெட்டவர், 50% நல்லவர். ஸோ அதனால் அவரை சேர்த்துக்கிடுவோம். அவர் வந்து நடுநாயகமாக இருக்கக்கூடியவர், இருந்தாலும் கெடுபலன்களை செய்வார். 8ஆம் இடத்துல நின்னார்னா அவர் வந்து கெடுபலன்களை அதிகமாக செய்வார். இப்போது பெண்ணோட ராசியில் அந்த 8ஆம் பாவத்தில் கெட்ட கிரகங்கள் இருக்கக்கூடாது. அதாவது செவ்வாய், சனி, ராகு, கேது, சூரியன். சரி, கெட்ட கிரகங்கள் அந்த 8ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடாது. ஒன்றுக்கு மேற்பட்ட கெட்ட கிரகங்கள் அந்த இடம் காலியாக இருந்து அந்த இடத்தை பார்வை செய்யக்கூடாது. அது தவிர்த்து அந்த 8ஆம் அதிபதி பகை, நீசம் பெறக்கூடாது. அதே போல் அந்த 8ஆம் அதிபதி 6, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் சென்று அங்கிருந்து மறையக்கூடாது. ஏன்னா மறைஞ்சு அந்த 8ஆம் அதிபதி மறைகிறாரு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஜாதகம், அந்த கணவருக்குரிய ஸ்தானம் பலம் இல்லை. அதே போல் 8ஆம் அதிபதி நீசம் ஆயிட்டாலும் அந்த கணவருடைய ஜாதகத்தில் பலம் இல்லை. சரிங்களா? இது தவிர்த்து இந்த 8ஆம் அதிபதியோட 6ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் சேரக்கூடாது. அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த பெண்ணின் கணவருக்கு இந்த பாவகிரகங்கள் சேர்க்கை, அந்த 8ஆம் அதிபதி கிரகம் பகை, நீசம் பெறுவது, அல்லது 6ஆம் 12ஆம் வீட்டு அதிபதிகளோடு சேர்ந்து இருப்பது. இது தவிர்த்து 8ஆம் பாவகத்தில் ராகு அல்லது கேது அல்லது செவ்வாய் அல்லது சூரியன் இந்த பாவக்கிரகங்கள் நின்றால் அவர்களுடைய தசா காலங்களில் அந்த கணவருக்கு விபத்து, சரிங்களா, ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன், இது போன்ற நிலைகள் ஏற்படும். விபத்து ஏற்படும். ஐசியூவில் இருப்பாங்க. இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட கிரகங்களுடைய தசா காலத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். அது மட்டும் இல்லை, அந்த 8ஆம் அதிபதி கிரகம் சூரியனுக்கும் ரொம்ப நெருங்கி நின்று அஸ்தமனம் ஆயிடக்கூடாது. செவ்வாயோட நெருங்கி நின்று, செவ்வாய்க்கு முந்திட்டா பிரச்சனை இல்லை டிகிரி அளவில், செவ்வாயை ஒட்டி பின்னாடி நின்றுச்சுன்னா அது வந்து கிரக யுத்தத்தில் தோர்த்து பலம் இழக்கும்.
அதே போல் ராகுவுடனும் ரொம்ப ஒட்டி அந்த பாகையின் அடிப்படையில் 12 பாகைக்குள் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் அந்த ஜாதகருடைய அந்த பெண் ஜாதகருடைய கணவர் அற்ப ஆயுசுலேயே வந்து அவருடைய ஆயுளை இழக்க நேரிடும். அதனால் இந்த அந்த 8ஆம் பாவகத்தை பாவிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் பார்த்தாலும் அல்லது அந்த 8ஆம் இடத்தில் இந்த பாவிகள் கிரகம் இருந்தாலும் அல்லது அந்த 8ஆம் அதிபதி கிரகம் இந்த பாவிகளுடன் சேர்ந்த அஸ்தமனம், அப்புறம் வந்து கிரக யுத்தத்தில் தோற்பது, இந்த மாதிரி இருந்தாலும் அவர்களுக்குடைய ஆயுள், கணவருடைய ஆயுள் வந்து மிக மிக கம்மி. இதுக்கு அப்படியே நேர்மாறாக 8ஆம் பாவத்தில் சுப கிரகங்கள் நின்றாலும் அல்லது சுப கிரகங்கள் பார்வை செய்தாலும் அந்த கிரகங்களுடைய தசாகாலத்தில் கணவருக்கு மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், வீடு வாசல் நகை நட்டு அசையும் அசையாத சொத்துக்கள், பிள்ளைகளுடைய திருமணம், படிப்பு, வேலை, இது போன்று நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ அதனால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது அந்த 8ஆம் பாவகத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள். நல்ல கிரகங்கள் இருந்தால் தாராளமாக அந்த பெண்ணின் கணவருக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் உண்டு. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக பெண் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.